உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் நலன், எங்கடா கிளம்பிட்ட? என்னம்மா கேள்வி இது? ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு நீ போவேனா. இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே இரு. ஏன், என்ன ஆச்சு? நைட்டு ஏதோ கெட்ட கனவு கண்டியாமே, அதனாலதான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயும் வெளியில போக வேணாம், வீட்லயே இரு. நீங்க என்னம்மா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்லயே இருக்க முடியுமா? நான் கிளம்புறேன். சார் 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 டேய் சார், என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்ன ஆச்சு? சொல்றா. சார் சொல்லி நம்ம தொலைடா. ரெஸ்டாரண்ட் சீல் வச்சிட்டாங்க சார். ஏய், என்னடா சொல்ற? ஆமா சார், ரெஸ்டாரண்ட்டுக்கு சேல் வச்சாங்களா? யார் வச்சது? தெரியல சார். ஆனா நீங்க ஏதோ அக்ரிமெண்ட் மீறிட்டதா சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க சார். அக்ரிமெண்டா? அக்ரிமெண்ட் மீறினதுக்கா? அதான் எல்லாமே பேசி முடிச்சாச்சே. எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க மேம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன புது சோதனை? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இது விடாம துரத்துதே. மா, என்னம்மா நடக்குதுங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சிட்டதா சொல்றான். நிஜமாவே சீல் வச்சிட்டாங்களா என்ன? டேய், அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. நமக்கு என்ன, ரெஸ்டாரண்ட்டை மூடனா சந்தோஷம் தானே. எங்க வாங்க, நம்ம உடனே போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடலாம். வாங்க. நெல்லு, எங்க கிளம்பிட்ட? செய்யறதா செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நானா? ஏங்க இப்ப அவளை எதுக்கு திட்டுறீங்க? அவ என்ன தப்பு செஞ்சா? வாய மூடு. எல்லாம் ஒன்னால வந்தது. இவளை நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போயிருச்சு, இன்னும் என்னென்ன பண்ண போறாளன்னு தெரியல. நீ என்னடா இனிமே என்ன பண்ண போற? போ, நீ இவளோட போய் மெஸ்ல அடுப்புவது மாவாட்டி தோசை இட்லி சுட்டு புலப்பட எடுத்து போ. என்னடா முறைக்கிற? இவள கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்தல, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. ஏங்க சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. உங்களால முடிஞ்சா குடும்பத்தோட பெரிய மனுஷனா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசனை சொல்லுங்க. முடியலையா ஒதுங்கி நில்லுங்க. இந்த பிரச்சனைய இவங்க பாத்துப்பாங்க. ஏய், நான் ஏன் யோசனை சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? இத்தனை நாள என்ன கேட்ட எல்லாத்தையும் செஞ்சான். இஷ்டத்துக்கு ஆடுனீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. நான் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். அபிராமி குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டலுடைய தலைவிதி அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாராலையும் அதை மீட்டவே முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அபிராமி குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கிழிச்சடா, நீ என்னத்தை கிழிக்கிறன்னு நானும் பாக்குறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க ஹலோ சார், ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சாங்கன்னு மேனேஜர் சொல்றாரு. உண்மையாது? ஆமா சார், எங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல சார். சொல்ல சொல்ல கேட்காம எங்க எல்லாரையும் வெளியில துரத்திட்டு சீல் வச்சிட்டு போயிட்டாங்க சார். சரி, போன வை. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. கோர்ட்டுக்கு போறதா இல்ல வேற யாரையாவது வச்சு மூவ் பண்ணலாமான்னு ஒண்ணுமே புரியலையே. என்னங்க, என்ன? ரொம்ப சாரிங்க.
என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னோட பிரச்சனை. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. இல்லங்க, நீங்க சும்மா எனக்காக சொல்றீங்க. எனக்கு தெரியும், என்னோட மெஸ்ஸ திருப்பி கொடுக்காம இருந்திருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல. ஏய், சொன்னா புரியாத உனக்கு? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல. போய் வேலை பாரு. அக்கா, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. சொல்லுக்கா, என்ன ஆச்சு? என்ன சொல்றது? எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் சீல் வச்சிட்டாங்க சார். ஏய், என்னடா சொல்ற? ஆமா சார். ரெஸ்டாரண்ட்டுக்கு சீல் வச்சாங்களா? யார் வச்சது? ஆனா நீங்க ஏதோ அக்ரிமெண்ட் மீறிட்டதா சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க சார். அக்ரிமெண்டா? அக்ரிமெண்ட்ட மீறினதுக்கா? அதான் எல்லாமே பேசி முடிச்சாச்சே. எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க மேம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டலுடைய தலைவிதி அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாராலையும் அதை மீட்டவே முடியாது. அக்கா, இப்ப என்ன செய்ய போற? வேற என்ன பண்றது? நம்ம மெஸ்ஸால தானே அவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அதனால இந்த மெஸ்ஸ வச்சு சரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னக்கா சொல்ற? மெஸ்ஸ வச்சு சரி செய்யலாம்னா எனக்கு ஒன்னும் புரியலையே. நம்ம மெஸ்ஸ அந்த ஏஜிஆர் சாருக்கே எழுதி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த மெஸ்ஸ நம்பி நம்ம ஒரு 4 பேரு தான் இருக்கோம். ஆனா அவரோட ரெஸ்டாரண்ட நம்பி பல பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த மெஸ் போனா வர இழப்பை விட அவருக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போனா வர இழப்பு தான் ரொம்ப அதிகம். அத யோசிச்சுதான் நான் இந்த மெஸ்ஸ விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ நீ அதையே செய். அழாதக்கா. சரி சரி செல்வி, நான் போய் அந்த ஏஜிஆரை போய் பார்த்து பேசணும். அடுத்து அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணணும்னு பேசி பார்த்தாதான் தெரியும். நான் பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிக்கா. சரிக்கா. பாத்துக்கோங்க. சரிக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.